நான் எப்படி ஆஸ்பத்திரி போய் வர்றது? இங்கேருந்து ஆட்டோவுக்கு போய் வர 1000 ரூபா. திருவண்ணாமலை ஆஸ்பத்திரி போய் வரேன்டா 300 600 வேணும். நாங்கள் இந்த கலமத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுண்டா இல்லை குச்சவெளிக்கு அல்லது தெரியாது சந்தி கல்லூரி சந்திக்கு தான் போகணும். நாங்கள் தனிமையில் இருக்கிற ஆட்கள் மிகவும் கஷ்டப்படுறோம். போய் வரேன்டா எங்களுக்கு 1500 செலவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர. எங்களுக்கு பஸ் வசதி முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதை செய்து தருமாறு மிக தாழ்மையோட ஊர் சார்பாக நான் கேட்குறேன். நாங்கள் இருக்கிற கடமத்தில் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். பஸ் வாகனம் ஒன்றும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரரும் காலியாளாது. இந்த மாதிரி பெரிய கஷ்டத்தில் நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கு பெரிய பாடுபடுறோம். எங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு வசதி எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போகிறதுக்கு ஏறாமல் கிடக்குறோம். நாங்கள் திரியாய்க்கு போகிறா இருந்தாலும் 1000 ரூபா 1500 வேணும். ஒரு சாப்பாட்டுக்கு எதையும் ஒன்று தேட போகணும்னாலும் போகலாது வராது. நாங்கள் இருக்கிற கல்லம்பத்தையிலேருந்து நாங்கள் ஆஸ்பத்திரி போகணும். எனக்கு கேன்சர் வருத்தம் இருக்குது. நான் மாதத்தில் ஒருக்கா ஆஸ்பத்திரி போய் வரணும். எனக்கு காலும் வருத்தம். எனக்கு நடக்கவும் மேலாது. நான் எப்படி ஆஸ்பத்திரி போய் வர்றது? இங்கேருந்து ஆட்டோவுக்கு போய் வர 1000 ரூபா. திருவண்ணாமலை ஆஸ்பத்திரி போய் வரேன்டா 300 600 வேணும். எங்களுக்கு சரியான கஷ்டமாக என்ன செய்யறதோ தெரியாது. எங்களுக்கு கிட்டத்தில் ஆஸ்பத்திரியும் இல்லை. என்ன செய்யறேன்னே எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். நாங்கள் திரியாய் கல்லம்பத்திலேருந்து கதைக்கின்றோம். எனது பேர் சுசிலா. நாங்கள் இந்த இடத்துல மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் போக்குவரத்தாலையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக்குவரத்தாலையும் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கல்லம்பத்திலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோண்டா அல்லது குச்சவெளிக்கு அல்லது தெரியாது சந்தி கல்லூரி சந்திக்கு தான் போகணும். நாங்கள் தனிமையில் இருக்கிற ஆட்கள் மிகவும் கஷ்டப்படுறோம். போய் வரேன்டா எங்களுக்கு 1500 செலவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர. அதை விட ஒரு ஓட்டோ பிடிச்சி குச்சவெளி எங்கே நாங்கள் போய் வரேன்டா எங்களுக்கு 3000 4000 ஓட்டோ செலவு மட்டும் தேவை. கூடிய சீக்கிரம் இதை கேட்குறவங்க எங்களுக்கு மிக ஒரு உதவிகளை செய்தால் நல்லா இருக்கும். இதை என்னோட ஊர் கல்லம்பத்தை திரியாய் பக்கத்தில் இருக்கிற ஊர் கல்லம்பத்தையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பஸ் வசதி இல்லைன்னு சொன்னால் சுத்தமாக நாங்கள் இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன்டாலும் குறைஞ்சது 1000 1500 ஒரு ஓட்டோ பிடிச்சி போகிறேன்டா தேவைப்படுது. அந்தளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. அதை கொடுத்து போகிற அளவுக்கு வசதியும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா கூட அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மற்றது போனால் புல்மூட்டை போகணும், இல்லைண்டா குச்சவெளி போகணும், இல்லைண்டா திரியா சந்தியண்டு அந்த இடத்துக்கு தான் போகணும். எங்களுக்கு பஸ் வசதி முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதை செய்து தருமாறு மிக தாழ்மையோட ஊர் சார்பாக நான் கேட்குறேன். நாங்கள் இருக்கிற கடமத்தில் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். பஸ் வாகனம் ஒன்றும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரரும் காலியாளாது. இந்த மாதிரி பெரிய கஷ்டத்தில் நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கு பெரிய பாடுபடுறோம். எங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு வசதி எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போகிறதுக்கு ஏறாமல் கிடக்குறோம். நாங்கள் திரியாய்க்கு போகிறா இருந்தாலும் 1000 ரூபா 1500 வேணும். ஒரு சாப்பாட்டுக்கு எதையும் ஒன்று போய் தேட போகணும்னாலும் போக இயலாது வர இயலாது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னாலும் போக இயலாது வர இயலாது. எல்லாம் அன்னாடு ஒரு வாகனத்துக்கு காசை கொடுத்து நாங்கள் போகிறோம் தான். நாங்கள் எவ்வளோ நாளாக போகிறோம். இந்த காசை கொடுத்து தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்கெங்கே உழைச்சியா வச்சுருக்கிறோம். எங்களுக்கு உழைப்பும் வராது, ஒன்றும் இல்லை. நாங்கள் பெரிய பாடுபடுறோம். எங்களுக்கு வயது போன நேரத்தில் பெரிய கஷ்டப்படுறோம். நாங்கள் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.